வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட இடங்களை ஆய்வு செய்த முதலமைச்சர் பினராயி விஜயன் ஹெலிகாப்டரில் சென்று சேதமடைந்த பகுதியை பார்வையிட்டார். தமிழ்நாட்டிற்கு இன்று மஞ்சள் எச்சரிக்கை விடுத்தது இந்திய வானிலை ஆய்வு மையம். 7 முதல் 11 சென்டிமீட்டர் வரை மழை பெய்ய வாய்ப்பு என தகவல். கர்நாடகாவில் வரும் 6ஆம் தேதி வரை கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். தட்சணகலா மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை. தருமபுரி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 2 லட்சம் கன அடியாக நீர்வரத்து அதிகரிப்பு. 1.80 லட்சம் கன அடியில் இருந்து 2 லட்சம் கன அடியாக நீர்வரத்து உயர்வு. தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி டெல்லி பயணம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தலைமையில் நாளை நடைபெறும் 2 நாள் மாநாட்டில் பங்கேற்கிறார். 11 மாவட்டங்களுக்கு கண்காணிப்பு அலுவலர்களை நியமனம் செய்து உத்தரவிட்டது தமிழ்நாடு அரசு. மாவட்ட வளர்ச்சிப் பணிகளை துரிதப்படுத்தவும் பொதுமக்களுக்கு சென்றடைய வேண்டிய நலத்திட்டப் பணிகளை கண்காணிக்கவும் நியமனம். தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகளில் பாக்கெட்டுகள் மூலம் பொருட்களை விநியோகம் செய்ய திட்டம். சோதனை அடிப்படையில் 234 தொகுதிகளில் தலா ஒரு ரேஷன் கடையை தேர்ந்தெடுத்து தொடங்க முடிவு. மேட்டுப்பாளையம் உதகை இடையிலான மலை ரயில் சேவை இன்று ரத்து. கல்லார் ஹில்க்ரோவ் ரயில் நிலையங்களுக்கிடையே மண் சரிவு காரணமாக ரயில் சேவை ரத்தானது. டிசம்பர் 26ஆம் தேதி நெட்ஃபிளிக்ஸில் வெளியாகிறது ஸ்வீட் கேம் 2ஆம் பாகம். 2025ஆம் ஆண்டு கடைசி சீசன் வெளியாகும் என அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. ஐபிஎல் மெகா ஏலத்திற்கு முன்பு எத்தனை வீரர்களை தக்க வைக்கலாம் என்பது குறித்து ஆகஸ்ட் இறுதியில் முடிவெடுத்து அறிவிக்க பிசிசிஐ திட்டம். ஐபிஎல் உரிமையாளர்கள் கூட்டத்தில் இருவேறு கருத்துகள் உள்ளதால் ஆகஸ்ட் இறுதியில் முடிவெடுக்க பிசிசிஐ திட்டம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.